பேச ஆரம்பிக்கும் போதே அங்கு கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் தண்ணீருக்காக கையேந்தும் நிலை ஏற்பட்டது. அவரும் தன் பங்குக்கு பேருந்தின் மேல் இருந்தபடியே தண்ணீர் பாட்டிலை தூக்கி கூட்டத்திற்குள் வீசினார். உயரமான பேருந்தில் இருக்கும் விஜயை பேருந்துக்கு அருகில் நின்றவர்களால் பார்க்க முடியவில்லை என்று கூட்டத்தில் நின்றவர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிக் கொண்டு விலகிச் சென்றதும் கூடுதலாக நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அருகில் ஜெனரேட்டரை சுற்றி வைக்கப்பட்டிருந்த தகர ஷெட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்ற மக்கள் மீது அந்த தகர ஷீட்டுகள் விழுந்ததாகவும் அதற்குள் சிக்கியவர்களில் சிலருக்கு மூச்சு திணறலும் மயக்கமும் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த சில வினாடிகளுக்கெல்லாம் கூட்டம் கலைய ஆரம்பித்து பலர் நெரிசலில் சிக்கி கால்களில் மிதிப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்ததாகவும் சிலர் உயிரிழந்து சடலமாகவே கிடந்ததாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து அடுத்தடுத்து விரைந்த ஆம்புலன்ஸ்களில் ஏற்றி உயிருக்கு போராடியவர்களை மீட்டு முதல் உதவி சிகிச்சை அளித்து அருகில் உள்ள 3 தனியார் மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றனர். பலத்த காயமடைந்த பலரை அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விவரம் அறியாத தாவேக்கவினர் ஆளில்லா ஆம்புலன்ஸை வைத்து தங்களுக்கு எதிராக அவதூறு பரப்புகிறீர்களா என கேட்டு வாக்குவாதம் செய்தனர். அங்கு வந்த போலீசார் அவர்களை தடியடி நடத்தி விரட்டினர்.